வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்புங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, மோர் குழம்புங்க. அது வெண்டைக்காய் வச்சு மோர் குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்டிவாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் துடைச்சி கட் பண்ணி வச்சுக்கலாங்க, சின்ன சின்ன பீஸாக. அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கலாங்க. துருவி வச்ச தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், இஞ்சி, 2 பல் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அதோடைய 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் கட்டியாக இருந்துச்சிங்க, அதனால் க்ரீமியாக இருக்கணுங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடித்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்குல்லங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இருக்குல்லங்க, வறுத்த வெண்டைக்காய், எண்ணெயில் வறுத்த வெண்டைக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2-3 நிமிஷம் கழித்து மோர் சேர்த்துக்கலாங்க. மோர் சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். மோர் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.